வெல்கம் பேக் மக்களே. இந்த பதிவு பாருங்கள். அதாவது எம்டி வந்து வெளியே வந்துட்டாரு, திரும்ப அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவர் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றாங்க, அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு ஒரு பொய்யான தகவல். அதாவது எம்டியோடைய பேரை நேரடியாக போடாமல் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல் வந்து குரூப்பில் பரவிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு அனுப்பி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த பதிவு போடுறோம். எந்த அளவுக்கு மக்கள் அறியாமையில் இருக்காங்கன்னு பார்த்துங்க. சரிங்களா? இந்த பதிவு நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அதை நான் படித்து நேரத்தை வேஸ்ட்டாக்க விரும்பலை. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எம்டி வெளியே வந்துட்டாருன்றாங்க. நம்ம எவ்வளோ ஆதாரப்பூர்வமாக டைரெக்டாக அவங்களுடைய இன்றைக்கி ஹியரிங் எல்லாம் லைவ் எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பெயில் அப்ளை பண்ண என்னுடைய லைவ் ஹியரிங்கை வந்து லைவாக போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது மக்களுடைய அறியாமையை பார்த்துங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து இப்போ ஆப் வந்து சர்வர் இஷ்யூஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து 1-2 நாள் கூட ஆகலாம் சரியாகிறதுக்கு. சரிங்களா? சப்போஸ் வந்து அவங்க அட்மின் டீம் முடிவு பண்ணி ஆப்பை வந்து கொஞ்சம் அவங்க நாளுக்கு ஆஃப் பண்ணி கூட வைக்கலாம் எம்டி வர வரைக்கும். ஏன்னா பிஸ்னஸ் நடக்காமல் பேமெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த நடவடிக்கைகளில் கூட அவங்க ஈடுபடலாம். அல்லது இது ஸ்டாப் பண்ணிவிட்டு எம்டி வந்தோடனே டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் கூட ஆப்பை வந்து அவங்க ரீலான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் கம்பெனி சைட்லேருந்து எடுக்கவிருக்கிறாங்க. அதனால் ஆப் வரலன்னா நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. எம்டி வந்தோடனே நமக்கான வருமானம் ஆப் எல்லாமே வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கம்பெனி வந்து 6 மாதமாக 7 மாதமாக பிஸ்னஸ் நடக்கலை, எம்டி உள்ளே இருக்கார் அப்படின்னும் போது கூட சில பேர் வந்து ஃபுல் கேப்ஸாக கொடுக்க சொல்லுங்கள் ஒரே சீலிங் லிமிட்டில். இந்த ஆப் இஷ்யூஸ் இருக்குமோ அப்படின்னா எவ்வளோ ஒரு நன்றி கேட்ட உலகம், சுயநலமான உலகமாக இருக்குது பாருங்கள். நம்முடைய நலனுக்காக தான் எம்டி உள்ளே இருக்கிறாரு, பல பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் கூட நீங்கள் உங்களுடைய ஆதரவு கம்பெனிக்கு தெரிவிக்கல அப்படின்னா நம்மளை போன்ற ஒரு நன்றி கெட்ட சுயநலவாதிகள் யாரும் இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி தவறான நியூஸை அவங்க குரூப்பில் தயவுசெய்து பரப்பிட்டு இருக்காதீங்க. உண்மையான விஷயங்கள் ஏதாவது ஒரு தெரிய வந்துச்சுன்னா அது ஆதாரப்பூர்வமாக வந்து 1-2 பேர்கிட்ட விசாரித்து அது தற்கால நிகழ்வோட லாஜிக்காக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பரப்புங்க. அதுதான் சரியாக இருக்கும். மேலும் இது போன்ற உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.